உருவாக்க நினைக்குது திமுக, முயற்சிக்குது திமுக அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க. அடுத்த சுற்றுல நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் திரு மனோஜ். அதற்கு முன்னதாக திரு எஸ் ஸ்ரீராம், இப்ப எந்த அடிப்படையில திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுது அப்படின்ற கருத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் முன்வைக்கிறார்? ஆமா, மேடம் சொன்னதுல எந்த கருத்துமே தவறாக இல்லை. நிச்சயமாக அவர் என்ன அவங்களும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்யை திருப்பி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இல்லைங்களா. நாங்கள் கொடுத்த ₹1 எங்களுக்கு 29 பைசா வருது, அந்த மாதிரி பல பொய்களை சொல்றாங்க பார்த்தீங்களா. அது மக்களின் உணர்ச்சியை தூண்டுவது, தமிழ்நாட்டை நடந்தா தனி தமிழ்நாடு கோர எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு ஆண்டிப்பட்டி ராஜா அவர்கள் பேசியிருக்காங்க. நாங்க தனி தமிழ்நாடு அந்த பழைய விஷயத்தை நாங்க திருப்பி கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படுவோம் என்று சொல்லியிருக்காரு. இல்ல ஆண்டிப்பட்டி ராஜானா யாரு சார்? ஏ ராஜா, மிஸ்டர் ஆர் ராசா, டெலிகாம் மினிஸ்டர். அவர் எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நாங்க தனி தமிழ்நாடு, சாரி ஐ எம் எக்ஸ்கியூசிங், எனக்கு அது தெரியலங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100 வருஷ கோயில்களை நான் எடுத்திருக்கிறேன் சொன்னது திரு டிஆர் பாலு அவர்கள். சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயிலை வீடியோவே காட்டுறேங்க. பச்சை கோயில் நீங்க சொன்ன ஒரு 7 நிமிஷம் நீங்க பேசினதுதான் மிக பச்சை போய். நீங்க 7 நிமிஷம் ஓல்ட் சிலபஸ், 50 வருஷம் ஓல்ட் சிலபஸ் நீங்க பேசிட்டீங்க. இல்ல நான் பேசுறேன் வீடியோ இப்ப உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்ப நான் வீடியோ காட்டுறேன். அவ்வளவு ஃபேக். நீங்க தான் இப்ப டென்ஷன் ஆறீங்க. திராவிடம் தான் இப்ப டென்ஷன் ஆறாங்க. திராவிடம் தான் இப்ப டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க டென்ஷன் ஆறீங்க. மனோஜ், நான் பேசுறது நீங்க கேட்கணும். நீங்க 7 நிமிஷம் போய் சொன்னீங்க பாருங்க. தமிழர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவங்க தான் பேண்ட் போட கத்துக்கிறாங்க, சட்டம் போட கத்துக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவங்க தான் தமிழர்கள் வாயால சாப்பிடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு அப்புறம் தமிழர்கள் காலால நடக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் டெய்லி குளிக்கிறாங்க. இந்த மாதிரி 7 நிமிஷம் நீங்க போய் சொன்னீங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசுறேன். உங்களுக்கு மானங்கட்டதனத்துடைய உச்சக்கட்ட இது. நீங்க பேசுனதுதான். இந்த வார்த்தை எல்லாம் யார்கிட்ட இருந்து வருமோ அவங்க கிட்ட இருந்து தான் வரும். இந்த வார்த்தை எல்லாம் யார்கிட்ட வருமோ அவங்க கிட்ட இருந்து தான் வரும். பொறுமை இல்லை உங்களுக்கு. ஒரு எதிர்க்கட்சி கேட்பதற்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்லை. நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க, நீங்க சமூக நீதியை பத்தி பேசுறீங்க, அனைவருக்குமான வளர்ச்சியை பத்தி பேசுறீங்க. நான் சொல்றதை கேளுங்க மனோஜ், நான் சொல்றதை கேளுங்க. திரு மனோஜ், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒருத்தர் அவரே பேச விடுங்க. நான் பேசுறேன். அவர்கிட்ட கேட்டுட்டு தானே சார் இருக்கேன். நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசினா நான் பேசுறது கேட்கணும். போய் இல்ல நாங்க உட்கார்ந்து கேட்கோம்ல. இவர் கேஸ்ல பச்சை போய் நாங்க இங்க உட்கார்ந்து கேட்கறோம்ல. நான் பேசுறது அவரை கேட்க சொல்லுங்க. இல்ல எல்லாரும் கத்துறா, யார் பேசுறது கேட்காது. நீங்க பேசுறது அரசியலா? புழுகு மூட்டைகளை உட்கார்றீங்க. நீங்க தான உட்கார்ந்து சொல்லிட்டே இருந்தீங்க. 7 நிமிஷமா நீங்க தான புழுகு மூட்டையை சொன்னீங்க. யார் நான் சொல்றதை கேட்டா நீங்க அப்புறம் சொல்லுங்க. துரத்தி அடிக்கறாங்களே மக்கள். நான் உங்க யாருன்னு பாத்துறோம். துரத்தி அடிக்கறாங்க. யாருன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பதட்டப்படாதீங்க. திராவிடம் தான் இப்ப பதட்டப்படுது. முதல் சுற்று முடிஞ்சிடட்டும். அதற்கான பதில நாம நிச்சயமா உங்ககிட்ட திரும்ப நான் பெறுறேன். இப்போ எஸ் ஸ்ரீராம்கான நேரம். திரு எஸ் ஸ்ரீராம் தொடர்ந்து பண்ணாதீங்க. சோ தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு பிரதமர்னா, இந்த 9 வருஷத்துல தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்த பணம் ஜிஎஸ்டி மூலமாக 6,23,713 கோடிங்க. மத்திய அரசாங்கம் இந்த 9 வருஷத்துல தமிழ்நாடு கொடுத்தது 6,96,666 கோடி. அப்படின்னா 72,553 கோடி எக்ஸ்ட்ரா இந்த 9 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு இந்த பிரதமர் கொடுத்திருக்காரு. 6,80,000 கோடி தமிழகத்தில் மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு. 57 லட்சம் டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்திருக்காரு. 37 லட்சம் ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்காரு. 3,64,000 பேருக்கு ஃப்ரீ ரேஷன் 5 வருஷமா கொடுத்திருக்காரு. சுய உதவிக்குழு ஒரு 30 லட்சம் பெண்களுக்கு அதனாலதான் நான் இப்ப கனெக்ட் பண்றேன். கொஞ்சம் இருங்க. பிரிவினைனா என்ன டெஃபினிஷன் அப்படிங்கறத கேட்டேன். நீங்க இந்த டேட்டா சொன்னா இந்த டேட்டா முக்கியம். ஆமா, இது இந்த டேட்டா முக்கியம்.
ஒண்ணுமே பண்ணல, தமிழகத்துக்கு ஒண்ணுமே பண்ணல, பணத்தை எடுத்துக்கொண்டு பணத்தை திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தான் பிரிவினைவாதம். இந்து மதத்தை மட்டும் எதிர்ப்பது, ராமர் கோயில் இங்க அந்த செலிப்ரேஷனை அன்னைக்கு இங்க ஓரதாக தடுத்து விட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் அபிடவிட் கொடுத்திருக்காரு டிஜிபி. இனிஷியலா நாங்க வந்து இவ்வளவுதான் ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தடுத்து விட்டோம், அதுக்கப்புறம் தான் நாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் தான் நாங்க திருப்பி அதை அலோவ் பண்ணோன்னு அபிடவிட் அங்க சப்மிட் பண்ணாங்க. இது நாங்கெல்லாம் வாயால சொல்லிடல, நாங்க மனுஷபுத்திர மாதிரி நாங்க இங்க உட்கார்ந்து போய் சொல்லல, சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த அபிடவிட் உங்களுக்கு சொல்றேன். சோ ஆகையினால மேடம் சொன்னது இந்து மதத்தை எதிர்ப்பது, தமிழக மக்களுக்கு உண்மையை சொல்லாமல் என்னமோ தமிழக மக்களை வஞ்சிப்பது போல் பேசுவது, இதெல்லாம் முழுக்க முழுக்க பிரிவினைவாதத்தான எண்ணங்களை கொண்டுதான் செயல்படுகிறார்கள் என்பதுதான் மேடம் சொல்றாங்க. நீங்க நான் சொன்ன நம்பர்ஸ்ல இதே மாதிரி இந்த 10 வருஷம் திமுக காங்கிரஸ் யூபிஏ அரசாங்கம் 10 வருஷம் ஆண்டதற்கும் இந்த 10 வருஷம் பாஜக ஆண்டதற்கும் ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த அரசாங்கம். உங்களுக்கு திராணி இருந்தால் அந்த வெள்ளை அறிக்கையை பத்தி நீங்க விவாதம் வைக்க தயாரா? நீங்கள் ஏன் விவாதம் வைக்காமல் ஓடுகிறீர்கள்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் 10 வருஷத்துல தமிழகத்துக்கு 12 அமைச்சரவையை மத்திய அரசாங்கத்தில் வைத்துக் கொண்டும் தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யாத திமுக இன்னைக்கு உட்கார்ந்து கபட நாடம் ஆடுவதை தான் மக்கள் இது வந்து பிரிவினைவாதம் என்று சொல்கிறார்கள். மனுஷபுத்திரனுக்கு ரெடியாக இருந்தால் இந்த டிபேட்டுக்கு இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி அவர் என்னுடன் விவாதிப்பாரா என்று கேட்டு சொல்லுங்கள். ஓபனான சேலஞ்ச் வைக்கிறேன். கருப்பு அறிக்கை வெளியிடப்பட்டது மறுக்கப்பட்டாச்சு. அதற்கு முன்னதாக உங்களுக்கு மறுக்கப்படுறது நீங்க மறுப்பீங்க, நீங்க சேலஞ்ச் பண்றது நம்பர்ஸ் பேசுங்க. நாங்க சொல்ல நம்பர் கரெக்ட்டா தப்பான்னு பேசுங்க. நீங்க ஒரு கருப்பு அறிக்கை கொடுத்து நீங்க மறுத்துட்டா நாங்க ஏத்துக்க முடியுமா? எல்லா நம்பருமே தப்பு, நீங்க எல்லாமே ஃபால்ஸ் டேட்டா. நீங்க தான் உண்மையின் சொரூபம், மக்களுக்கு நல்லா தெரியும். உண்மை கிடையாது. ஆமா, கல்வி கடனை அழகா ரத்து பண்ணி கொடுத்துட்டீங்க, நகை கடனை அழகா ரத்து பண்ணி கொடுத்துட்டீங்க, 100 கேஸ் மானியத்தை அள்ளி கொடுத்துட்டீங்க, சொன்னதெல்லாம் அருமையா செஞ்சுட்டீங்க. நீங்க தான் உண்மையின் சொரூபிகள். இல்ல, திரு லெனின் பேசுறதுக்கான வாய்ப்பு தரணும். திரு மனோஜ், திரு லெனினுக்கு வாய்ப்பு தரணும். திரு லெனின், இப்போ இந்தியா முழுக்க திராவிட மாடல் தான் வழிகாட்டுது அப்படின்ற பிம்பத்தை வலிந்து உருவாக்குது திமுக அப்படின்ற விமர்சனத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. உங்க பதில்? நீங்க வலிந்து இந்துத்துவ மாடலை இந்தியா முழுக்க பரப்புன்னு நினைக்கிறீங்கல்ல? பாபர் மசூதியை இடித்ததை கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா? அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் இதை நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்லிட்டு வந்த உங்கள் முன்னாள் முதல்வர் கல்யாண் சிங், அத்வானி உள்ளிட்ட தலைவர்கள் தலைமையில் தானே அது இடிக்கப்பட்டது. யார் சட்டத்துக்கு முன்போ அல்லது உறுதிமொழியை மீறியது யார்? அப்போ இது எல்லாமே நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கு. திராவிட மாடல் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முகப்புரையில் கூறப்பட்டிருக்கிற முழக்கமே. அதுதான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக முதல்வர் சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான். கடையனுக்கும் அந்த கதிமோட்சம் கிடைக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான குறிக்கோள். அந்த அடிப்படையில் தான் அது பார்க்கப்படுகிறது. இப்போ நண்பர் சொன்னார் வெள்ளை அறிக்கை பற்றி. வெள்ளை அறிக்கை பற்றி நாங்கள் சொல்கிறது வேண்டாம். இப்போ இதுவரை பாஜகவில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி மிக தெளிவாக சொல்லிட்டார். இந்த வெள்ளை அறிக்கை வந்து 1974 ஆண்டில் உள்ள வளர்ச்சி நிலையை தான் இன்றைக்கு இருக்கிறதே தவிர 4% வளர்ச்சியை தான் கட்டிருக்கிறதே தவிர மோடி ஒட்டுமொத்தமாக அந்த 10 ஆண்டில் எங்கேயும் இல்லை. 2004 14 வரையிலும் ஒப்பிடவே முடியாதுட்டார். அது 8% வளர்ச்சின்னார். வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது விவசாயத்துக்கு, கல்விக்கு, மருத்துவத்துக்கான மானியமாக இருக்கலாம். அந்த 10 ஆண்டுகளில் 2,63,68 கோடி 2.68. ஆனால் உங்கள் ஆட்சி காலத்தில் 1.63, பாதிக்கு பாதி குறைஞ்சிடுச்சு மானியங்கள். இங்கே தான் எல்லாமே அமைந்திருக்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் வெள்ளையடிக்கிற உங்களுடைய குண்டு குடிகளை எல்லாம் வெள்ளையடிக்கிறீங்களே தவிர அந்த மானியம் கொடுத்த அந்த ஒப்பீடையும் கூட கொடுத்திருக்காங்க. 2004 இருந்து 14 வரைக்கும் 57 அது ஒப்பீடே இல்லங்க. இருங்க, நானும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். 6% அதிகரிச்சிருக்காங்க. இல்லங்க, என்ன விஷயம்னா அன்னைக்கு என்ன ஜிடிபி, அன்னைக்கு என்ன தேசத்தினுடைய மொத்த சொத்து, அதுல எத்தனை %? இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கல எத்தனை %? நீங்க சொல்லுங்க. அதுல 2 நீங்க வரும்போது அந்த டேட்டாவை கொடுங்க. எப்பவுமே வந்து அந்த ஜிடிபி, அந்த ஜிடிபி மரியாதையா இருக்கு, அந்த அமௌண்ட் என்ன கம்பேர் பண்ணுமா இல்லையா, அத சொல்லுமா இல்லையா? அதாவது நீங்க விவாதத்துக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அண்ணே, உங்கள்ட்ட தலையிட நாளைக்கு வாட்டி நீங்க சொல்லுங்க. பேசிக்க வேண்டாம். இல்ல நீங்க டேட்டாவோட சொல்லுங்க. டேட்டாவோட சொல்றேன். அன்னைக்கு டாலர் என்ன, எத்தனை ரூபாய்க்கு டாலர், இன்னைக்கு என்ன டாலருக்கு நிகரானது? அன்று நம்மளுடைய ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தி இருக்கிறது அல்லவா, அதுல 2.68.
இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தியில 1.6, இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்க அன்னைக்கு இன்னைக்கு எப்படி நீங்க ஒப்பிட முடியும்? அப்ப மானியங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சொல்றேங்க, வேலை உறுதி திட்டம் இருக்குல்ல, 100 நாள் வேலை உறுதி திட்டம், அதுக்கு இன்னும் பல இடங்களில் சம்பளம் போகல. அதை நீங்க 86,000 கோடி இருந்ததை வரிசையா குறைச்சு கொண்டீங்க. 1,00,000 கோடி வரையிலும் போனுச்சு. வரிசையா குறைச்சிங்களா இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த திட்ட ஒதுக்கீடு என்பதில் பார்க்கிற போது விவசாயத்துக்கான மானியம் தொடர்ச்சியாக குறைந்து போயிருக்கிறது. எனவே தான் விவசாயிகள் போராடிட்டு இருக்கான். எம்எஸ்பி கேட்டு ஏன் போராடுறான்? இன்னைக்கு நீங்க அவங்களுடைய விற்பனை, நீங்க ஓப்பன் மார்க்கெட்டுக்கும் விவசாயிகளுக்கான விஷயத்தை பார்த்தீங்கன்னா